அப்படிதானே? ம். சமீபத்தில வந்து ஒரு செய்தி. ஒரு அதாவது தெருக்கடையில பானிபூரி போடுறவனோ, எவனோ ஒருத்தனுக்கு இவ்வளோ டாக்ஸ் கட்டுன்னு மெசேஜ் போட்டு நோட்டீஸ், விட்டாங்க. இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ். ஆமா. ஏன்னா இவ்வளவு வந்து ஜிபேல உனக்கு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. நீ இவ்வளவு வரி கட்டுன்னு ஜிஎஸ்டிய போட்டு விட்டாங்க. ம். இதுதான் வந்து விஷயமே. அன்றைய காலகட்டத்துலலாம் நம்ம பணத்த வச்சு இது வந்து சிக்கனம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. கருமித்தனம்னு ஒண்ணு இருக்கு. கருமித்தனம் இருக்கக்கூடாது. சிக்கனம் இருக்கணும். ம். சிக்கனம் மீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும்னு சொல்லியிருக்காங்க. ம். அப்ப நீங்க ரூ. 5000 வச்சு திரும்ப நீங்க அந்த இதுக்கு போங்க. ம். நீங்க ஜிபேங்கிறத நீங்க பண்ண இன்னைக்கு ஜிபேக்கு லிமிட்டேஷன் இருக்கு. இப்ப நீங்க காய் விக்கிறவங்கட்டயும் இது தெருவுல வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க பணத்த செலவு பண்றீங்க அப்படிங்கிறபோது, அப்ப எல்லாமே வந்து அக்கவுண்டபிலிட்டி கிடையாது. ம். ஆனா இன்னைக்கு எல்லாமே அக்கவுண்டபிலிட்டி ஆயிருது. உங்களுக்கும் அக்கவுண்டபிலிட்டி, அவங்களுக்கும் அக்கவுண்டபிலிட்டி. இதனால யாருக்கு நன்மைன்னா, அரசுக்கு தான் நன்மை. ம். உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. உங்களுக்கு தீமை தான். காசு தான் நெறைய செலவாயிட்டே இருக்கும். ம். மொத அதுல கவனம் செலுத்தணும். நான்லாம் ஜிபேய அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். ம். பணத்த தான் யூஸ் பண்ணுவேன். பணத்த செலவு பண்ணும்போது, இது தேவையா? தேவையில்லையா? அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு மைண்ட்ல வரும். அப்ப நீங்க அந்த மாதிரியான இத நீங்க பண்ணீங்கன்னா, பண சுழற்சிங்கிறது ஏற்படும். ம். பணம் உங்களுக்கு இன்கமிங்க்கும், அவுட்கோயிங்க்கும் நீங்க பிளஸ் பண்ணணும். ம். நம்மகிட்ட இருந்து பணம் போகுதுன்னா, எல்லாருக்குமே ஒரு அங்கலாய்ப்பா தான் இருக்கும். கஷ்டமா தானே இருக்கும். ம்.